நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. நான் இந்த மூவியில் வந்து MMA ஃபைட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். பிரதர் என்ன சொல்கிறது, மூவி சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் போய் பாருங்கள், பார்த்துட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. ஆனால் மூவி செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. பேர் விக்னேஷ். ஸோ நானும் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ரொம்ப நர்வஸாக இருக்குது, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு நிறைய மைக்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நர்வஸாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. நான் மட்டும் இல்லை, என் கூட நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஜூலை 4 எல்லாரும் தேட்டருக்கு வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒரு 30 பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என் பேர் ரோஹித் ராஜா. படத்தில் ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப அலை வந்துச்சு. ப்ரெஸ் மீடியா உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக இந்த படம் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். படத்தில் நான் நடித்தது ஏன்னா வந்து மாஸ்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாஸ்டரோட ஆக்ஷன் பிளாக் எப்போவுமே வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்துலேயும் ஒரு MMA எபிசோடு ஒன்று இருக்குது. அதில் பசங்க ஃபைட் பண்ணதை விட மாஸ்டர் உள்ளே இறங்கி பண்ணியிருக்காரு ஒரு சரியான விஷயங்கள். அது ரொம்ப விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. ப்ளஸ் மாஸ்டர் வந்து எமோஷ்னலாக இந்தளவுக்கு கேரி பண்ணுவார். ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் மாஸ்டரை பார்க்கவே இல்லை. ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. இந்த வாய்ப்பு கொடுத்த மாஸ்டருக்கு என்னோட நன்றி. சூர்யா பிரதர் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஃபைட்டு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த இன்னொரு 10 வருஷத்துக்கு அவர் வந்து இதுக்கப்புறம் அவர் என்ன படம் பண்ணாலும் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்காரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இல்லை 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 அது ஐயா நான் ஏயா அது வந்து மாஸ்டர் தான் பண்ண சொன்னார், பண்ணிட்டேன். பட் எல்லாமே ஒரு வெற்றிக்காக தான் பண்ணோம். பட் நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது. தேங்க்யூ 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 ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஆக்ட்ரஸஸ் அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். படம் வந்திருக்கு, எல்லோரும் பார்த்துருக்கீங்க. எல்லாருக்கும் பிடிக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ பிடிச்சிக்கலாம் தேட்டரில் பார்த்து வச்சாரு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். கஷ்டப்பட்டுனீங்க, ஏன்னா அவர் நல்லா நடத்திருக்காரு. அதை விட ஃபைட் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டுனீங்க, ஏன்னா நீங்க மாஸ்டர் வந்து எப்பவுமே வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. இல்லை, இந்த படத்துக்கான சூர்யா வந்து நான் ஒரு 1.5 வருஷம் ரெடி பண்ணேன். 1.5 வருஷம் ட்ரைனிங் பண்ணேன். ஃபைட்டுக்கு சம்மந்தமான விஷயத்துக்கு நிறைய ட்ரை பண்ண உடம்பு அனுப்பி வச்சுருக்கேன் நினைக்கிறக்காப்புல. ஸோ ஹார்ட் ஒர்க் பிஃபோர் ஷூட்டுக்கு முன்னாடி போட்டு அந்த ஷூட்டுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ரிவர்ஸ் பண்ணி நிறையா ட்ரைனிங் கொடுத்து இந்த படத்தோட ஃபுல் ஃபைட்ஸை வந்து நாங்கள் முன்னாடி ரிவர்ஸ் பண்ணிட்டோம், எடிட் பண்ணிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் ஆன் ஃப்ளோர் போனோம். ஸோ அதனால் ஆன் ஸ்பாட்டில் எங்களுக்கு கஷ்டம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அது பண்ண போகிறது நாங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தோம். ஸோ அதனால் ஸ்பாட்டில் எங்களுக்கு கஷ்டம் இல்லை, முன்னாடியே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் அது லீடுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ நெவர் எண்டிங் ஸ்டோரி தான். காலம் முடிவு பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். எஸ், வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேட்டரில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஜூலை 4 ஃபீனிக்ஸ் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தேட்டரில் போய் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸு அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு நம்புகிறேன். அதான் என்னோட கோரிக்கை. தேங்க்யூ மேம். கதைக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. நிஜமாக வந்து படம் வந்து பண்ணியிருக்கிறது வந்து தேங்க்ஸ் மாஸ்டர். நல்ல ஒரு கதாபாத்திரம், பாசிட்டிவான ஒரு
பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிரெடிட் வந்து எல்லாமே மாஸ்டர் கம்போஸ் சார். தேங்க்யூ. படம் வந்து உண்மையிலே வந்து எல்லாருக்கும், அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து அது எதனால் அந்த ஆக்ஷன் ஆகுது, அதுக்கான அதில் உள்ள ஒரு எமோஷ்னல் பலம் பயங்கரமாக இருக்குது. அது வந்து நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அந்த படம் ஜூலை 4 வருது. நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களை வந்து படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டீமுக்கு. ஸோ அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் வாங்க சார். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ ஃப்ரெண்டாக நடித்து அதுக்கப்புறம் ஒரு கேரக்டருக்கு போனபோது சம்பத் சார் கூட நடித்தேன். திரும்பி என் பையனும் நீங்கள் கூட நடித்தேன். எனக்கு பெரிய சந்தோஷம். இது படம் பார்க்க வந்த அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தோ அதே மாதிரி நாளைக்கு படம் பார்க்க வரவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அனதரசு மாஸ்டருக்கு கூட நடிச்ச பசங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் பையனுக்கு இந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. சார் வாங்க வாங்க வாங்க. கேளுங்க. சரியா பண்ணிருப்பாங்க. வேற யாரா பண்ணிருப்பாங்க எங்க ஆளுங்க தெரியாம. தெரியல, தெரியாம மறந்துருக்கோம். அபிமானிகள் யாராவது பண்ணிருப்பாங்க, மன்னிச்சுக்கோங்க. நானுமே படம் பார்த்து முடிச்சேன்னு கேட்டேன். மாஸ்டர் இவ்வளோ இருக்கேன், ஆனால் கதைக்கு தேவைப்பட்டு சொன்னாங்க. வேற படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, சந்தோஷம். எதுவும் கிடையாது. சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அதில் சொல்லிக் கொடுத்தோம். இவருக்கார் சொல்லிக் கொடுத்தாரு. இவர் பேச்சு ஒழுங்காக கேட்டதுனாலே நல்லா இருக்கும். சரியா? ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கின்ற மகனே. தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படம், ஒரு மாபெரும் வெற்றி படம். எழுதி வச்சுங்க அந்த படம் ஹிட்டு. என்ன காரணம்னா, படம் பார்க்குற நீங்களும் இதையே சொல்லுவீங்க, படம் பார்க்குற அத்தனை பேர் அதையே சொல்லுவாங்க. இதை மட்டும் நான் தனியாக சொல்கிற வார்த்தை இல்லை. தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படம். நம்ம HMV கேள்விப்பட்டிருக்க இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னு, இது HMS இஸ் மாஸ்டர்ஸ் ஃபில்ம், அனலரசு ஃபில்ம். ஒரு டைரக்டர் படம்னா 100% ஒரு டைரக்டரோட படம். ஈச் அண்ட் எவரி ஷார்ட் டைரக்டர் தெரிகிறார். ஒரு ஃப்ரேம்லேயும் டைரக்டர் இருக்கார். வேல்ராஜாரும் பிரவீனும் டைரக்டரும் சேர்ந்து ஒரு முத்திரதாண்டம் ஆடிருக்காங்க அந்த படத்தில். ஒரு எக்ஸலண்ட்டான ஃபில்ம். தமிழ் சினிமாவுக்கு மிக பெருமையான ஒரு தருணம் இது. இந்த வருஷம் பூரா கொண்டாடப்பட போகிற படம், இந்த வருஷத்தில் அத்தனை அவார்டுகளையும் வாங்க போகிற படம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை பேரும், என் நண்பன் சம்பத் முதல் வரலட்சுமியிலிருந்து ஏராளமான அந்த படத்தில் பெரிய பெரிய பேர் வாங்க போகிறாங்க. தேவதர்ஷினி சான்ஸே இல்லை, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் தாண்டி சூர்யாவோட பையன் விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா, மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு மேலே ஒரு படமே அவன் பண்ண முடியாத அளவுக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே அவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கான் அந்த பையன். அப்படி ஒரு உழைப்பு, மாபெரும் வெற்றி. இந்த படத்துலேருந்து ஒரு 10-15 ஹீரோஸ் இந்த படத்தில் தமிழ் சினிமா கிடைக்க போகிறாங்க. அவங்க எல்லாருமே சினிமா வந்து ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க. ஃபீனிக்ஸ் டீம் அப்படின்னு ஒரு டீம் தமிழ் சினிமாவை இனிமேல் பெரிய ஆதிக்கம் செலுத்த போகுது. இங்கேருந்து அத்தனை பேர் வர போகிறாங்க. சாம் சேஸ்னு ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் எடுத்து வெளியே வர்றாரு. அப்படி ஒரு ரெக்கார்டிங், சாங் ரெக்கார்டிங், நடிச்சிருக்கிற ஒரு ஆர்டிஸ்டும் ஒரு ஃப்ரேமும் ஒரு படம் பியூட்டிஃபுல். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் தேட்டரில் படம் பார்த்து அத்தனை பேர் உங்களுக்கு தெரியும், பார்க்க போகிறவங்களுக்கு தெரியும். தேங்க்யூ த ஆடியன்ஸ். இந்த வருஷம் பூரா இந்த படத்தை நம்ம கொண்டாடுவோம். தேங்க்யூ. நான் நடிச்சிருக்கேன்றனால நான் சொல்லலை. படம் செம்ம டைட்டாக, செம்ம எனர்ஜியாக, செம்ம மோட்டிவேட்டாக
யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் வித் எமோஷன், சென்டிமெண்ட்டு, லவ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் மாஸ்டர் இவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே டைட்டோட இவ்வளோ அழகாக அந்த படத்தை பண்ணியிருக்காருன்றது கூடுதல் ஒரு சிறப்பு தான். உண்மையில எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பசங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சூர்யா சேதுபதி, அப்புறம் கூட நடித்த விக்கி, இவங்க மற்ற ஆப்போசிட் டீம்ஸு, இவங்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் மாதிரி 1.5 வருஷம் மெனக்கெட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் ப்ராசஸில் நான் பார்க்கும்போது பார்ப்பேன், ரொம்ப டேமேஜ் ஆகி தான் வருவாங்க பசங்க. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைச்ச மாதிரி நான் நம்புகிறேன். நடித்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மாஸ்டருக்கும், சூர்யா சேதுபதி, மற்ற எல்லாம் நடித்த டீம்கள், எஸ்பெஷலி சாம் சிஎஸ் படத்தை உட்கார விடாமல் அப்படி பண்ணியிருக்காப்புல. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதை நமக்கு அந்த ஆக்ஷனோட அந்த ஸ்பீடாக படம் பிடிச்சி கொடுத்த வேல்ராஜ் சாருக்கு கூடுதல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி நன்றி வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ படங்கள் பண்ணியிருந்தாலும் அரசு மாஸ்டர் எனக்கு ஒரு ஸ்பெஷல் தான். இருந்தாலும் அகெயின் வந்து அந்த சண்டை குடும்பத்திலேருந்து ஒருத்தர் டைரக்ட் பண்ணி வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வந்திருக்காரு. எனக்கே இந்த படத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு கணிக்கணும்னு தான் வந்தேன். மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. டேக்கிங்ஸாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் அல்டிமேட். சூர்யாவை இது மாதிரி பெஸ்ட்டாக வேலை வாங்க முடியுமான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. டான்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ஃபைட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபைட்டு இல்லாமல் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸுக்கு நிறைய சென்டிமெண்ட் சீன்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு மாஸ்டர். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும், நோ டவுட் அபவுட் தட். ஐம் ரியலி நான் தரவாக என்ஜாய் பண்ணேன். மக்கள் பார்த்துட்டு தீர்ப்பு கொடுக்குறேன். தேங்க்யூ ஆல். ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்தி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு ஃபீனிக்ஸ் அந்த படத்துக்காக வந்திருக்கேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலி. எல்லாமே அப்படியே பட்டாசு மாதிரி டப்புடான்னு ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்தது. டிரெக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரியே இல்லை. இத்தனை வருஷமாக இவர் எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து தெரியுது. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டண்ட் சீன் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் மியூசிக் சொல்லவே வேணாம், சாம் சிஎஸ் சார் வந்து மிரட்டி விட்டுருக்குறாரு. அண்ட் ஹீரோ என்ன சொல்கிறது, சேதுபதி ரத்தம்னா சும்மாவா அந்த மாதிரி இருந்தது. ஃப்யூச்சர் ஹீரோங்க சீரியஸ்லி. அந்த ஃபஸ்ட்டு ஷாட் அந்த ஐலேருந்து வருது. டிஓபி அதுக்கு மேலே கலக்கியிருக்காங்க. எனக்கு ஒவ்வொருத்தவங்கள பற்றியும் சொல்கிறதுக்கு ஆக்சுவலி டைம் பார்த்தாதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க. எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். படம் பார்த்தோம். படம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஏழ்மையான வறுமையான ஒரு தாய்க்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களுக்கும் வந்து நல்லா வாழணும்னு ஆசை. ஆனால் ஒரு பெரிய பணக்காரனால, ஒரு ஆள்பலம் பணப்பலம் இருக்கவனால வந்து ஒரு ஈகோவால் ஒரு உயிரே போயிடுச்சு. அதுக்கு பழி வாங்குறது தான் கதை. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற அஜித் குமார் அவரோட மரணம் மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒரு கதை இருக்குது. உண்மையாலுமே ஒரு சின்ன ஈகோ எப்படி பணக்காரங்களை வந்து ஒரு வறுமையில் இருக்கிறவங்களுக்கோட உயிரை வேல்யூவே பண்ணுறது இல்லை அப்படின்றத கதையை எடுத்திருக்காரு அனல் அரசு அண்ணாக்கு. அதாவது இந்த படத்தோட டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா உண்மையை அப்படியே அந்த படம் பார்க்கும்போது உண்மையாக கையை உடைச்சு காலை உடைச்சு மிளகாப்பொடியெல்லாம் போட்டு அது நம்ம அந்த இடத்துல இல்லைனாலும் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்ததே நமக்கு வந்து நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் இதை படமாக பார்க்கும்போது அந்த தம்பி பழி வாங்கும்போது எல்லாருமே கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஏன்னா அப்படி தப்பு பண்ணுறவங்களுக்கு அதுதான் தண்டனைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல டெபியூட் வந்து சூர்யா கவிஞ்சது பெரிய விஷயம், சூப்பர் விஷயம். ஆனால் சூர்யா வந்து இந்த படத்தில் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் ஃபீனிக்ஸ் ஃப்ரெஷ் ஷோ பார்த்து படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ரொம்பவுமே எங்கேஜாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரை வந்து பாருங்கள். சூர்யாவுக்கும் அனில் மாஸ்டருக்கும் ஃபீனிக்ஸோட மொத்த டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் படம் பாருங்கள். ஜூலை 4th. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்டர்டெய்னிங்காக இருக்குது. நல்லா ஒரு மாஸ் கமர்ஷியலாக இருக்குது. நல்லா இருக்குது. சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சூர்யா ஃபைட்டு, டான்ஸு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.
என்டர்டெய்னிங்காக இருக்குது, நல்லா ஒரு மாஸ் கமர்ஷியலாக இருக்குது, நல்லா இருக்குது. சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சூர்யா ஃபைட்டு, டான்ஸு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், டீமுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். விஜய் கனிஷ்கா பேசுகிறேன். இப்போ தான் ஃபீனிக்ஸ் படம் பார்த்துட்டு வந்தேன். மக்கள் செல்வனின் செல்வன் மிஸ்டர் சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள் முதல் படம். நிச்சயமாக அவருடைய முதல் படம் மாதிரியே தெரியல, எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட் காட்சிகள், எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அனலரசு மாஸ்டர் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கா ஒரு ஆக்ஷன் ஃப்ளிக் என்னெல்லாம் இருக்கணுமோ அதுக்கு எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் சூர்யா பற்றி சொல்லணுன்னா என்னென்னா, நான் ஒவ்வொரு கிளாஸுக்காக போயிட்டுருப்பேன். நான் தயாராகும் போது ஒரு டான்ஸ் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஃபைட் கிளாஸாக இருந்தாலும் சரி, அப்போ அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ தான் சார் 1 hour முன்னாடி சூர்யா வந்துட்டு போனாருன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ட்ரெயின்ட் ஆக்டரு. அவருடைய சக்ஸஸ் ரொம்ப முக்கியம் தமிழ் சினிமாவுக்கு. அண்ட் ஐ விஷ் அண்ட் ப்ரே ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் கேமரா ஒர்க் பண்ண வேல்ராஜ் சார், சாம் சிஎஸ் அவர்கள், மியூசிக் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இட்ஸ் த நீட் ஆஃப் தி இயர் அண்ட் ஐ விஷ் டீம் ஃபீனிக்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். மாஸ்டர் அனலரசு மாஸ்டரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபைட் மாஸ்டர் ஃபஸ்ட் டைமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் பேக் மூவி சொல்லலாம். ஸ்கிரிப்ட் எங்கேயுமே வெளியில் எங்கேயுமே மூவ் ஆகாமல் ஒன்லி ஆக்ஷன் பேஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லலாம். நல்ல ஸ்க்ரீன்லே ஸ்பெஷலாக சூர்யா நல்லா பண்ணியிருக்காப்புல. நான் ஒரு முதல் படம் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் ரொம்ப கிளியராக பண்ணோம். ஸோ இந்த படத்தில் ஆக்ஷன் கிளியராக நல்லா ட்ரைனிங் எடுத்து வெல் ட்ரெயினடாக ஒரு ஃபைட்டராக ஒரு பாக்ஸராக சூப்பராக பண்ணியிருக்காப்புல சூர்யா. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தென் இந்த கேமராமேன் வேல்ராஜ் சார் அண்ட் மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஃபீனிக்ஸ் நல்லா இருக்குது, வீலான். தேங்க்யூ. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.